தீமோர் லெஸ்தே ஜனாதிபதி டாக்டர் ஜோசே ராமோஸ் ஹோர்டா தெரிவித்ததாவது, மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மேற்கொண்ட முதல் 2 நாள் அரசுமுறை விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான நட்பின் சான்றாகும் என்றும், தீமோர் லெஸ்தே விடுதலைப் போராட்டத்தின் போது மலேசியா அளித்த உறுதியான ஆதரவை நினைவு கூர்ந்தார். அவர் மேலும் கூறியதாவது, அன்வாருடன் நடைபெற்ற கலந்துரையாடல் கட்டுமானத்தன்மையுடன் எதிர்கால முதலீடுகள் மீது கவனம் செலுத்தியது. குறிப்பாக வேளாண்மை, டூரிசம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், கல்வி மற்றும் இளைஞர்களுக்கான தொழிற்பயிற்சி ஆகிய துறைகளில் மலேசியாவின் பங்களிப்பு அதிகரிப்பதை வலியுறுத்தியது. ராமோஸ் ஹோர்டா மேலும் அறிவித்ததாவது, அன்வாருக்கு அந்த நாட்டின் மிக உயர்ந்த விருதான கிராண்ட் காலர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் டிமோர் லெஸ்டே வழங்கப்படும். ஏனெனில் மலேசியா தொடர்ந்து அந்த நாட்டின் ASEAN இல் இணையும் இலக்கை ஆதரித்து வந்தது. குறிப்பாக 2025 ஆண்டில் மலேசியா ASEAN தலைமை வகிக்க இருப்பதையும் பாராட்டும் விதமாகும்.